ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரளாலேருந்து ஜெயா பேசுகிறேன். நேற்று ரொம்ப நாள் கழித்து நான் பீச்சுக்கு போயிருந்தேன். அங்கே கேரளாவில் சங்குமுகம் பீச்சுன்னு சொல்லுவாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வாட்டர் பாட்டிலே செஞ்ச ஒரு குருவி தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறும் வாட்டர் பாட்டில் வச்சு செஞ்ச குருவி தான். செம்மையாக இருந்துச்சு. அது கிட்ட போய் ரொம்ப இதாக எடுத்து ஃபோட்டோ எடுத்தேன். அழகாக இருந்துச்சு. நீல கலர் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பாட்டில் செஞ்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒருத்தர் பப்புள்ஸ் விட்டுருந்தார். அதை பார்த்துட்டு ஒரு குழந்தை அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் விட்டு பப்புள்ஸ் விட்டு காமிச்சிட்டே இருந்தார். அது நல்லா இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த பையன் விளையாடிக்கிட்டே இருந்தான். கேரளாவில் செம்ம மழை. அந்த மழையிலேயும் நாங்கள் போனோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பீச்சுக்கு போய். ஆனால் பீச்சில் விளையாடலாம் விடலை. செம்மையாக தண்ணி அலை ஏறி வந்திருக்கனால அங்கே வேலை நடக்குது. ஆனால் அழகாக இருந்துச்சு. தண்ணிலாம் நம்ம இந்த ஓரமாக இருந்தால் பார்க்க முடியும். செம்ம அலை. அது பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருந்துச்சு நம்ம உட்காரத்துக்கு. அந்த மண்டபத்தில் உட்காந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. யாருமே இல்லை. நாங்கள் ஒரு 12 மணிக்கு போனோம். யாருமே இல்லை. மழைனால யாரும் கடலுக்கு வரல. நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். நல்ல மழைக்கு அந்த மழை இதுக்கும் அதுக்கும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் நாத்தனார் கூட தான் போனேன். அவள் பாப்கார்ன் வாங்கினான். அது பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு. நல்லாவே இல்லை. அது ஒரு புறா அங்கே இருந்துச்சு. அதுக்கு போட்டுகிட்டே அப்படியே நாங்கள் 2 பேரும் நடந்துகிட்டே வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயுமே போகிறது இல்லை. சரி, எங்கள் நாத்தனார் எங்கள் வீட்டுக்காரோட சித்தி பொண்ணு, அவள் கூப்பிட்டான்னு கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு போயாச்சு. எனக்கு இந்த கொஞ்சம் சின்ன சின்ன ரெடிமேட்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெடிமேட்லாம் பார்த்து அழகாக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கடையெல்லாம் பாதி கடை திறக்கவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போர் அடிச்சிச்சு. சரி, கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. மழைனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். இல்லைனா கொஞ்ச நேரம் கூட இருந்திருப்போம். மழைனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே இருக்கும்போதே செமையாக மழை வந்துச்சு. சரி, மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.